Hi, hello friends, welcome to the PI Vlogs. நான் தான் உங்க சித்து. டுடே நமக்கு எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரியில ஒரு சில விஷயம் நான் இன்கம்ப்ளீட்டா வச்சிருந்தேன் வீடியோஸ்ல வந்து அதுல முதல் விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸ் ஷோரூம் பத்தி நான் நிறைய வீடியோஸே போட்டதில்லை. ஒரு பெஸ்ட்டான ஒரு கடைக்கு தான் வந்திருக்கிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து 100 feet ரோடுக்கு வந்தால் இன்னும் நிறையவே கிடைக்கும். அதுல ஒரு பெஸ்ட்டான ஒரு கடைக்கு தான் வந்திருக்கிறேன். ஸ்ரீ ராமன் டைல்ஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி சொல்றேன். அந்த நூவேரி ரோட்ல வந்து புதுப்பாளையம் ஏறதுக்கு முன்னாடி காமாட்சி ஹோட்டல் அந்த முன்னாடியே இருக்க அந்த ஹோட்டல் அந்த கடை வந்து ஸ்ரீ ராமன் டைல்ஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஓனர் பிரதர் இருக்காரு. ஹலோ பிரதர், அவரு கூட சேர்ந்து வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க பிரதர். என் பேர் முத்து. இப்போ உங்க ஷாப் நேம் சொல்லுங்க. என் பேர் வந்து ஸ்ரீ ராமன் டைல்ஸ். ஸ்ரீ ராமன் டைல்ஸ். இங்க வந்து டைல்ஸ் தெரியுது. நான் இந்த ஷாப்புக்கு வந்து என்ன ஸ்பெஷலா நான் எதிர்பார்க்கலாம். இங்க வந்தீங்கன்னா சில உண்மையில நீங்க தெரிஞ்சுக்கலாம். உண்மை என்ன சார் எனக்கு புரியல. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். ஓகே, அதனால் நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். ஆமாம், சில பேர் வியாபாரத்துக்காக சில பேர் வேறு மாதிரி மாற்றி சொல்லலாம். நாங்கள் வந்து அந்த மாதிரி மாற்றி சொல்ல நாங்கள் இது வரைக்கும் முன் வரலை. உண்மையை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2010க்கு முன்னாடி வந்து எல்லாமே தரதான் போட்டுனாங்க. இப்போ அந்த 10 லெவலுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டைல்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்து எக்கச்சக்கமான டைல்ஸ் இருக்குது. இந்த டைல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி யாரு என்ன யூஸ் பண்ணலாம்? டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லாக இப்போ டைல்ஸுகள் வந்துருச்சு. அதனால் கஸ்டமர் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கலரை சூஸ் பண்ணி அவங்களுடைய வீட்டு ஃப்ளோரை வந்து தயார் செய்துக்கலாம். ஓகே சார், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கான டைல்ஸ் அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைல் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து 2x2 சொல்லுவாங்க. 2x2ங்கிறது வந்து சைஸ். இந்த சைஸ் வந்து இதுல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. ஆமா, இந்த வெரைட்டிஸ் பார்க்கும்போது இது வந்து டபுள் கோட்டிங் சொல்லுவாங்க. டபுள் கோட்டிங். ஆமா, நாங்க வியாபாரிகள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டபுள் சார்ஜ்னு சொல்லுவோம். ஓகே சார். இந்த டபுள் கோட்டிங், டபுள் கோட்டிங் போது அதாவது நார்மலா ஒரு பாடி இருக்கும், அதுக்கு மேல நமக்கு பிடிச்ச டிசைன் பண்றாங்க இல்லையா, அந்த டிசைன் ஒரு கோட்டிங் வரதுனால டபுள் சார்ஜ். ஓகே ஓகே, அது பேரு. இது எல்லாமே அப்படிதான், டபுள் கோட்டிங் தான். இது எல்லாமே டபுள் கோட்டிங் தான். ஓகே. ஆமா, இப்போ இந்த டைல்ஸ் வந்து நான் எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டு ஃப்ளோருக்கு. ஆமா, இப்போ நீங்க கீழ தரைக்கு போட்டு இருக்கீங்களா அதுதானே? ஆமா, அந்த மாதிரி ஃப்ளோருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மெயினா இது ஃப்ளோருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட எப்படி இதோட ரேட் வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 2 இயர் பேக் வந்த டிசைன் இதெல்லாம். ஓகே, இப்போ கரண்டா வந்த டிசைன் இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது கொஞ்சம் ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்த டிசைன் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும். மற்றபடி வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி எல்லாம் ஒரே குவாலிட்டி தான், டிசைன் தகுந்த மாதிரி. ஆமா, இது வந்து இப்போ நான் கால்குலேட் பண்ணேன்னா என்ன கணக்கு வச்சு நான் பண்ணுறது வந்து சதுரமா இல்லை வந்து? ஆமா, ஒரு சதுரங்கிறது வந்து 100 ஸ்கொயர் ஃபீட். 100 ஸ்கொயர் ஃபீட். ஆமா, 10 சதுரங்கிறது 1000 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, இப்போ எங்ககிட்ட வந்து கேட்கும்போது 10 சதுரம் சொல்லுவாங்க, இல்லை ஸ்கொயர் ஃபீட்லேயும் சொல்லுவாங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் கொடுன்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் அதுக்கு அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை பாக்ஸ் வருது அப்படிங்கிறத நாங்கள் கால்குலேஷன் பண்ணி இப்போ 2 ஸ்கொயர் ஃபீட்டு 4 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே கொடுப்போம். இப்போ நீங்க சொன்னீங்களே நியூ டிசைன், அதுதான் இது வந்து. ஆமா சார், இப்போ நியூவா வந்திருக்கிற மாடல் தான் இதெல்லாம். ஓகே, இந்த விநாயகர் சிலை பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? நான் என்ன கார்டு கேட்டாலும் அதுக்கு தகுந்த நீங்க ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? இப்போ அந்த ஸ்பெஷாலிட்டிலாம் வந்துருச்சு சார். ஓகே, ஆமா. இப்போ வந்து அது எப்படி சார்? இது வந்து சைஸ் தகுந்த இப்போ உங்க ஃபேமிலி போட்டோ நீங்க எந்த போட்டோ கேட்டாலும் நீங்க ஒரு போட்டோ காப்பி கொடுத்தீங்கன்னா போதும். அது மாதிரி நாங்க என்ன சைஸ்ல கேக்குறீங்களோ நாங்க போட்டு கொடுக்குறோம். ஓகே சார், ஓகே சார். இது வந்து நீங்க சொல்றது நியூ மாடல், அந்த மாடல் சொன்னீங்க அது? ஆமா சார், ஆமா சார். இப்போ கரண்டா வந்திருக்கிற மாடல் இது எல்லாமே. ஓகே சார், இது வந்து ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணது வந்து. ஆமா சார், இங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன். ஆமா, அதுக்கு யூஸ் பண்றதா? ஆமா. ரேட் வைஸ் பார்த்தா இது வந்து எப்படி சார்? இதோட கணக்குனா எப்படி ரேட் வந்து? ரேட் பாத்தீங்கன்னா சார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 ரூபா ரேஞ்சுக்கு வரும். அப்புறம் கஸ்டமருக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அது அவங்க எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்போம்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து அந்த எலிவேஷனுக்கான ஒரு சில டைல்ஸ் பார்த்தோம். பாத்ரூம் மாலுக்கு வந்து கண்டிப்பாக அது வேற ஒரு ஃபீல் கொடுக்கும். அது வந்து ஆமாம் சார், அதோட டிசைன்ன்றது வேற மாதிரி இருக்கு. அதுக்கான டைல்ஸ்ல எங்கே சார் இருக்குது சார்? இதை பார்த்தீங்கன்னா வாலில் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம், இது எல்லாமே வால் டைல்ஸ். ஆமாம், இது வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கலாம். ஓகே சார். ரெண்டாவது இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளடையில் வந்து பேடாகும், கலர் சேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் நாமளா பேக்கேஜ் பண்ணாத அளவுக்கு இருந்ததுன்னா அது லைஃப் லாங் வரும். ஓகே, இது எல்லாமே அதே தானே சார்? இந்த இருந்து எல்லாமே வந்து. ஆமாம். ஓகே, ஆனால் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கிறீங்க, எக்கச்சக்கமான கலெக்ஷன். ஆமாம் சார்.
இது எப்படி சார் இது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு அடி மாறிட்டே இருக்கு எல்லாமே வந்து இது பார்த்தீங்கன்னா சார் ஒரு 3 years ஒன்ஸ் மாற்றுவோம் சார் நாங்கள். 3 years once மாத்துவீங்க. ஆமாம் சார். ஆமாம். இங்க வருவோம். இங்க வந்து நிறைய கலர்ஃபுல்லான வெரைட்டிஸான நிறைய டைல்ஸ் வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக சார். ஒன்றுக்கும் ஒரு ரேஞ்சில் இருக்குது சார். ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த பக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போர்ட்டிகோ கார் பார்க்கிங் இந்த மாதிரி ஏரியாவில் போடுற டைலு. ஓகே. அந்த இப்போ நம்ம கார் ஏற்றுறோன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மொத்தம் கண்டிப்பாக. ஆமாம் சார், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அது வந்து அதனுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா வெட்ரிஃபைடுன்னு சொல்லுவாங்க. வெட்ரிஃபைடு. ஓகே. இதோட பாடி வந்து பீங்கா மெட்டீரியல் ஆன மாதிரி இருக்கும். ஓகே. இது வந்து நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 கிலோ வெயிட் வரைக்கும் ஏற்றலாம் ஒரு டைல் மேலே. ஆமாம் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், டைல்ஸுக்கு வந்து எந்த கம்பெனி சார் பெஸ்ட்டு? நீங்கள் என்ன சஜஷன் பண்ணுவீங்க? பெஸ்ட்டுன்னு சொல்கிறத விட சார் தரம், அதாவது ஒரு தயாரிப்புலையும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டின்னு ஒன்றும் தயார் பண்ணுறதில்ல யாருமே. ஓகே. அதாவது அவங்க தயார் பண்ணுறது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் தயார் பண்ணுறாங்க. அதில் சில ஃபால்ட்டுகள் வருது பார்த்தீங்களா, அந்த டைலில் வந்து பிரிப்பாங்க தரம் பிரிப்பாங்க. ஓகே. முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம் பிரிக்கிறாங்க இல்லையா? அதில் முதல் தரம் வந்து எந்த கம்பெனி தயார் பண்ணாலும் அதனோட தரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைல்ஸை பொறுத்த வரைக்கும் யாரும் தரமற்ற பொருள் தயார் பண்ணுறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மேனுஃபேக்சர் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இவ்வளவு கோடி ரூபாய் பணம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறாங்கன்னா அவங்க தரமற்ற பொருளை தயார் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆமாம். எப்பவுமே ஒரு பொருளை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ நல்ல குவாலிட்டி பெஸ்ட்டு கொடுக்குறாங்களோ ஆமாம் அவங்களுக்கு நல்ல ரீச் இருக்குது. கண்டிப்பாக சில ப்ராடக்ட்ல இருக்குது நம்ம இந்த ரேஞ்சில் கொடுத்தா போதும், அது பொருள் தரமற்றதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் அந்த டைல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்னென்ன கம்பெனி சார் பொதுவாக வாங்கி இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் வந்து பிராண்டட்னு சொல்ல முடியாது சார். பிராண்டடுங்கும் போது வந்து இந்த ஜான்சன், கஜாரியா, சோமானி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் விளம்பர கம்பெனி. ரெண்டாவது அதுக்கான ஒரு தரமும் இருக்கும். தரம்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த கணம், அந்த திக்னஸ் இருக்கு இல்லையா, அந்த டைலோட திக்னஸ் அது வந்து மாறுபடும். இப்போ நம்ம வந்து பாத்ரூம், ரூஃப் எல்லாமே பார்த்தோம். மேல மொட்டை மாடிக்கு கண்டிப்பா ஒன்று போடுவாங்கல்ல? ஆமாம் சார். வெயில் வராமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக எப்படி சார்? நிறைய இருக்குது சார். அதனோட தரம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பெல் பிராண்டு சார், ஓரியன்ட் பெல்லுன்னு சொல்லிட்டு இந்த பிராண்டோட நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரூஃபுக்குனே தனியாக போட்டுக்கிறாங்க. இந்த ரூஃப் டைலோட தரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெயில் காலத்துலேயும் எத்தனை டிகிரி செல்சியஸ் வெயில்லையும் நீங்கள் வெறும் காலில் நிற்கலாம். ஆமாம், மேலே உட்காரலாம், ஜில்லுன்னு இருக்கும், அந்த ஹீட்டே தெரியாது. ஏன் சார் அப்படி? ஏன் அது என்ன விஷயம்? அப்போ அதில் கண்டிப்பாக இருக்கும்ல. வந்து இதில் வந்து ஒரு ரா மெட்டீரியல் ஒன்று சேர்க்குறாங்க. இது ஒரு பெயிண்ட் தன்மை தான், இது ஒரு பெயிண்ட் மாதிரி தான். இதை அதை பெயிண்ட் பண்ணி அதை ஹீட் பண்ணி வெளில அனுப்புறாங்க. அதனால நமக்கு அந்த பெயிண்ட் பண்ண இது தெரியல. இதனோட தரம் அதுதான். எவ்வளவு வெயிலையும் வீட்டு உள்ளாரையும் அந்த ஹீட் தெரியாது. ஓகே. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா வந்து மொட்டை மாடிக்கு என்ன கலர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்? ரொம்ப பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சார் அந்த ஹீட்டை வந்து ரிப்பீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து இந்த ஒயிட் கலர். ஆமாம். அதுக்கு அப்புறம் வந்து இந்த ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. அது ரெண்டும் நம்ம மொட்டை மாடிக்கு யூஸ் பண்ணலாம். ஆமாம். இப்போ ஒயிட்டன் பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? மொட்டை மாடியில் ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அழுக்க வந்துருச்சுன்னா அதுக்கும் சில கெமிக்கல்ஸ்லாம் வந்துருச்சு இப்போ. ஆமாம், அதெல்லாம் போட்டு தொடச்சா கிளியர் ஆகிடும். ஆமாம், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து இந்த பாசத்தன்மைன்றது வருமா சார்? டைல்ஸில் வந்து சார் தண்ணி தேங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த மேட் ஃபினிஷில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைலில் தண்ணி தேங்கிச்சுன்னா ஒரு 20 நாள் 30 நாள் கவனிக்காம விட்டோம்னா அந்த இடத்துல பாச பிடிக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த கிளாசிக் குவாலிட்டியில் இருக்கு பார்த்தீங்களா, கிளாஸ் டைப்ல அந்த மாதிரி டைல்ல பாச பிடிக்க. ஆமாம் சார். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்னு நாங்கள் சொல்லுவோம். டிஜிட்டல் பிரிண்ட். அதாவது இந்த மாதிரி பிரிண்ட் வந்து மற்ற வெரைட்டியில் போட முடியாது. அதுக்காக இது டிஜிட்டல்னு வச்சு பிஜிவிடி குவாலிட்டி அப்படி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் தான் இருக்கும், மேலே சிங்கிள் லேயர் தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது பிரேக்கேஜ் ஆகாத வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுருந்தோம்னா லைஃப் லாங். ஆமாம். வருவோம் இங்கே பார்க்கும்போது நல்லா இருக்குது. வந்து இது வந்து வீட்டுக்கு உள்ளதான் வைப்பாங்க இல்லை வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வீடு என்ட்ரன்ஸில் வைப்பாங்க. ஆமாம். நடுவில் ஒரு பீஸ் போடுவாங்க. இது 6 பீஸ் கொண்டது ஒரு டிசைன் வரும், அதுவும் இருக்குது. 4 பீஸ் கொண்டது ஒரு டிசைன் இருக்குது, அதுவும் இருக்குது.
இந்த சீனரிலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் எலிவேஷனில் ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஹாலில் இந்த மாதிரி இடத்துலலாம் ஓட்டுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதெல்லாம் வந்து இந்த பிரிண்ட்லாம் வந்து பேட் ஆகணும்னு பயப்படவே தேவையில்லை. ஓகே சார். ஆமாம். இப்போ டைல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் பார்த்தோம் நம்ம வந்து. ஆமாம். அது வந்து எக்கச்சக்கமான விஷயத்தை நம்ம எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஆமாம் சார். ஆமாம் கண்டிப்பாக. டைல்ஸை தவிர்த்து சரி வேற என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள். இப்போ டைல்ஸு அதாவது ஒரு கட்டட வேலைக்கு தேவையான பொருள் கிட்டத்தட்ட ஒரு 70% எங்கிட்ட இருக்கும். 70 எப்படி பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டுற அடிசிவ், அதுக்கு அந்த ஜாயிண்ட் பேக்கிங், மற்றபடி அந்த எஸ்எஸ் ஸ்டீலில் வர்ற சிங்க் இருக்கு இல்லையா, கிச்சனில் வைக்கிற சிங்க்கு, அதெல்லாம் பற்றி பார்க்கலாமா? நீங்கள் சொல்கிறீங்க சிங்க்கு அந்த இதெல்லாமே பற்றி பார்க்கலாம் சார். வாங்க ஆனால் இப்போ இங்கே ஒரு சிங்க் இருக்குது இல்லைண்ணா? ஆமாம் சார். சிங்க்கு. ஆமாம். எல்லாம் இந்த கடப்பாக்காலில் போட சிங்க் போட்டாங்க. ஆமாம் சார். எல்லா வீட்லையும் மோஸ்ட்டாக இதுதான் இருக்குது. ஆமாம், எஸ்எஸ்ல வந்துருச்சு இப்போ. ஆமாம் சார். இது என்ன வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த கடப்பாக்கல்லில் போட்டிருக்கும் போது நிறைய பாசம் பிடிக்கும், நிறையா கிளீன் பண்ணுறதுக்கு வந்து தொந்தரவாக இருக்கும், அதில் தண்ணி தேங்கி நிற்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வராமல் சில மைனஸை ப்ளஸ் ஆகியிருக்காங்க. அதனால எல்லாரும் இப்போ இதை விரும்புகிறாங்க. எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆமாம். இந்த ரேட் எப்படி சார்? அந்த ரேட்டுக்கு தான் ஒரு மேலே அதோட கொஞ்சம் அதிகம், அதை விட கொஞ்சம் கம்மியாகவே வரலாம். கம்மியாகவே. ஆமாம். அது இந்த கடப்பாக்கல்லில் வர்ற சிங்கு கம்மியாக வரும். இது கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்குது. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1000 ரூபாயிலிருந்து 55,000 வரைக்கும் இருக்கு. 55,000 வரைக்கும். ஆமா. இப்போ இதுல வந்து இந்த தூருன்ற ப்ராப்ளம் வருமா? எஸ்எஸ் பியூர் எஸ்எஸ்ஆ இருந்தா வராது சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிக்சிங்ல வரும். எஸ்எஸ் வெறும் பியூர் எஸ்எஸ் இல்லாம இந்த 304 கிரேடு சொல்லுவாங்க, அந்த கிரேடு இருந்ததுன்னா ஓரளவுக்கு பியூர் எஸ்எஸ்ஆ இருக்கும். அந்த மாதிரி குவாலிட்டியில வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா துருப்பிடிக்க வாய்ப்பு இல்லை. துருப்பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஆமா. இப்போ டைல்ஸ்லயே நம்ம டைல்ஸ் பார்த்தா அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து பாத்ரூம் கேஜெட்ஸ்லாம் இருக்குது இல்லை? ஆமா சார். பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சானிட்டரி வேர்ஸ். ஆமா, அதை பற்றி சொல்லுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சார், அதில் இப்போ நிறைய கம்பெனிகள் வந்துருச்சு. இதில் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற ரேட்டில் இருந்து இருக்கு. இப்போ இந்த இடபிள்யூசின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்து இடபிள்யூசி வெஸ்டர்ன் டைப்னு சொல்லுவோம். அந்த வெஸ்டர்ன் டைப்பில் வந்து உங்களுக்கு ஒரு 1800 ரூபாயிலிருந்தே இருக்குது. ஓகே. அதில் இருந்து 25,000 வரைக்கும் இருக்குது. 25,000 வரைக்கும். ஆமாம். ஓகே. அதனால் ஒரு கம்பெனி ஒரு ரேஞ்சில் இருக்காங்கன்னு வச்சிங்களா. தரம் பார்க்கும்போது கொஞ்சம் பிராண்டடில் போகிறது, அது அந்த பொருள் பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி ஆசிட் யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் தரமாகவே போகலாம், தப்பு இல்லை. ஓகே. இதுதான் மாடலா இல்லை இன்னும் நிறைய மாடல் வச்சிருக்கீங்களா குடோன்ல? வந்து மாடல் நிறைய இருக்கு சார். அது நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஆமா. இப்போ கஸ்டமர் வந்து இது வேணும் கேட்டா டக்குன்னு ரெடி பண்ணி கொடுப்போம். இப்போ அதிகமாக கஸ்டமர் எதை விரும்பி வராங்களோ அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. ஆமா. அப்படிங்க ஒரு இந்தியன் பார்க்கறது முன்னாடி வந்து இது என்ன சார்? இது வந்து இதை பத்தி சொல்லுங்க. இது வந்து பெடஸ்டால் வாஷ் பேசின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரூம்ல, பெரிய ஹால்ல இந்த மாதிரி இடத்துல ஒரு கார்னர்ல வைப்பாங்க. ஓகே. மற்றபடி சின்ன ரூம்ல இதை வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஓகே சார். ஆமா. அப்படியே பக்கத்துல வருவோம். இது வந்து இந்தியன் டாய்லெட். இது இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சார், கம்பெனி ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2200 ரூபா வரும். ஆமா. சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு 450 ரூபா 500 ரூபாயிலே இருக்கு. ஆமா. நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். வெஸ்டர்ன் தான் சார் இப்போ அதிகமாக போகுது. ஆமாம் சார். இப்போ யாரும் இந்தியன் விரும்புறது இல்லை. பொதுவாக வீட்டில் எல்லாரும் இந்தியன் பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கு. ஆமாம். இப்போ வயசானங்கிறதுனால மோஸ்ட்டாக வந்து வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ இது என்ன சார்? இது வந்து பெடஸ்டல். ஓகே. ஆமாம் சார். பெடஸ்டல் வாஷ் பேசினு இதெல்லாம் வந்து இந்தியன் டாய்லெட் கோப்பர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வைப்பாங்க. அதே மாடியில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டெப்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மாடியில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வாஷ் பேஷன். இதெல்லாம் ஆமாம். இது நார்மலாக ரூமில் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம டைல்ஸ் ஷோரூம்குள்ளே வந்தோம். நிறைய பொருள் பார்த்தோம். பின்னாடி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய டைல்ஸ் விஷயம் பார்த்தோம். இவ்வளோ நேரம் நம்ம கூட வீடியோ ஷேர் பண்ண ஓனர் இருக்கிற ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடலாம். தேங்க்யூ பிரதர். இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து வீடியோ ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியாச்சா. நம்மளும் இந்த வீடியோ வந்து அதோட வைண்ட் அப் பண்ணி கேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொகேஷன் லாஸ்ட் ஆஃப் த வீடியோன்னு சொல்கிறேன். பாண்டிச்சேரி ஸ்ரீ காமாட்சி ஹோட்டல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. மோஸ்ட்டாக வந்து அந்த ஹோட்டலுக்கு அப்படியே பக்கத்தில் தான் வந்து இந்த ஸ்ரீ ராமன் டைல்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் பை ஃப்ரம் சித்து. டாட்டா. பை பை. See you.